கடந்த இருமொழி கொள்கையை அமைச்சர்கள் மகன்கள் படிக்கிறாங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்து வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மும்மொழி கொள்கை விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் மோதல் குறித்த கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் விங் தேவை என்று நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. சாதி மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் வன்முறைகள் நடவாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே அவற்றை கண்டறிந்து தடுப்பதற்கு கட்டாயமாக ஒரு புலனாய்வு பிரிவு தேவை என்பதை தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது குறித்து ஒரு அறிவிப்பை முதல்வர் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதேபோல 16(4)A கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டம் 16(4)A பிரிவின்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை இயற்ற வேண்டும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு அதற்கான அறிவிப்பை செய்யும், அந்த சட்டத்தை கொண்டு வரும் என்று நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். கடந்த இருமொழி கொள்கையை அமைச்சர்கள் மகன்கள் படிக்கிறாங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்து வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்களே பதில் சொல்லிட்டாங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.